ஐ கெஸ். ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் என்சைம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Pharmacognosy வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க அந்த விட்டமின்ஸ் அண்ட் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடானது தான் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து விட்டமின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தான். காட் லிவர் ஆயில், அம்லா அண்ட் ஷார்க் லிவர் ஆயில், இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மட்டுமே பார்ப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சிலபஸுக்கு வெளியே வந்து கேட்டால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட் லிவர் ஆயில், சினானிம்ஸ் வந்து அப்படின்னா காட் ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா இட்ஸ் ஃப்ரெஷ் லிவர் ஆஃப் காட்ஃபிஷ். காட்ஃபிஷோட வந்து லிவர் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து எடுக்கக்கூடியதான். ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா காடஸ் மொருகா அப்படிங்கிற ஃபேமிலி. ஆக்சுவலா வந்து அனிமல் டெரைவ்டு ப்ராடக்ட் தான், பட் ஆனால் காக்னஸில் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ காடஸ் மொர்மோரா ஃபிஷ் லிவர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான். ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா காடிடே அப்படிங்கிறது அதோட ஃபேமிலி நேம். ஸோ கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லினோலிக் ஆசிட் இருக்கு, மிர்சிடிக் ஆசிட் இருக்கு, பால்மெட்டிக் ஆசிட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, போக ஸ்காலின் இருக்கு. ஸோ காட் லிவர் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா இதுல வித்தியாசமானது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி இருக்கு. விட்டமின் அதாவது ரிக்கெட்சியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணுவாங்க. விட்டமின் டி இருக்கு. டியூபர்குலோசிஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, நியூட்ரிட்டிவ் பர்பஸ். ஸோ விட்டமின் டிக்கான ஒரு இது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்லா. ஸோ இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை, நம்ம நெல்லிக்காய். சினானிம் வந்து அந்த இந்தியன் கூஸ்பெரி நெல்லிக்காய். இட்ஸ் அ ட்ரைட் ஆர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இது எம்பிலிகா அஃபிஸ்னாலிஸ். அதோட ட்ரைடோ ஃப்ரெஷ் பார்ட்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அம்லா அப்படின்னு சொல்றோம். ஃபேமிலி வந்து யூஃபோர்பேசியே. ஆக்டிவ் கான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் வந்து விட்டமின் சி இருக்கு, பெக்டின் இருக்கு, கேலிக் ஆசிட். நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, பெட்ரோகார்பஸ்ல சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி கேலிக் ஆசிட் இருக்கு. இதுக்கு வந்து ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ விட்டமின் டிசி டெஃபிஷியன்சிக்கு யூஸ் பண்றாங்க, டயபெட்டிஸுக்கு, லிவர் டிசார்டருக்கு, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட்ஸுக்கு, இம்யூனோ மாடுலேட்டரா வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல பர்பஸஸ் எல்லாம் இதுக்கு இருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்க் லிவர் ஆயில். ஸோ இதுக்கு சினானிம்ஸ் வந்து என்ன ஓலியம் சிலோகோயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அப்டைன்ட் ஃப்ரம் ஃப்ரெஷ் ஆர் ப்ரிசர்வ்டு லிவர் ஆஃப் வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஷார்க். இதான் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா ஹைப்போஃப்ரியன் பிரிவேரேஸ்டிசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா கார்கர் கிடே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, கார்கர் ஹிண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து ஃபேமிலில இருந்து வரக்கூடிய ஷார்க் லிவர்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் என்ன சொல்றாங்க ஷார்க் லிவர் ஆயில்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இதுல இருக்கக்கூடியது எல்லாமே விட்டமின் ஏ, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சிக்கு யூஸ் பண்ணாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ ஜெரப்தால்மியா, விட்டமின் ஏ டெஃபிஷியன்ஸ்னால வரக்கூடிய ஜெரப்தால்மியாவுக்கு இல்லாட்டி நைட் பிளைண்ட்னஸ் இது மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலாக்டிக்ஸாவோ ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மேஜரான யூஸ். ஸோ விட்டமின்ஸ்ல வரக்கூடியது மொத்தம் 3. காட் லிவர் ஆயில் விட்டமின் டி இருக்கு, அம்லா வந்து விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஷார்க் லிவர் ஆயில் வந்து விட்டமின் ஏ. ஸோ ஒவ்வொன்றுக்கான சோர்சஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைம்ஸ். என்சைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்க. பப்பாயா, டயஸ்டேஸ் அண்ட் ஈஸ்ட் அண்ட் பேன்க்ரியாட்டின் அப்படிங்கிறது. பப்பாயா வந்து தமிழ் நேம் வந்து நமக்கு தெரியும் பப்பாளி. ஸோ பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அப்டைன் ஃப்ரம் தி லேட்டக்ஸ் ஆஃப் அன்ரைப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் கரிக்கா பப்பாயா. அதாவது நம்ம வந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டாலும் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னோம்னா என்சைம்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலா வந்து அந்த அன்ரைப் ஃப்ரூட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா லேட்டக்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த லேட்டக்ஸ் வந்து இந்த பெப்பாயின் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்சைம்ஸாக யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலி வந்து என்னது அப்படின்னா கர்கேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து என்னது பெப்பாயின் அண்ட் கைமோ பெப்பாயின்ங்கிறது தான் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். தெரபியூட்டிக் யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடியது. ப்ரோட்டீன் டைஜஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் பப்பாயா. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டயஸ்டேஸ் என்சைம். கார்போஹைட்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பேர் என்ன கார்போஹைட்ரேஸ். அதாவது அப்ப பேர்ல இருந்துச்சு கார்போஹைட்ரேட்டை மெட்டபிளைஸ் பண்ணக்கூடியது. இட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தி ட்ரைடு பார்லி கிரெயின்ஸ் ஆஃப் 1 or more வெரைட்டிஸ். பார்லி கிரெயின்ஸோட இதுல இருந்து எடுக்கிறது. என்ன இது ஜீனஸ் ஸ்பீசிஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஹார்டியம் வல்கரே அப்படிங்கிற பயாலஜிக்கல் சோர்ஸ் தான். ஸோ ஃபேமிலி வந்து கிராமினே. ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பார்த்தோம்னா டெக்ஸ்டின், மால்டோஸ் அண்ட் ட்ரேஸ் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் அமிலோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. டயஸ்டேஸ் இருக்கு. ஸோ இதுக்கான இது பார்த்துட்டோம். எதை பண்ண போகுது கார்போஹைட்ரேட், அதாவது பாலிசாக்ரைட்ஸ், ஸ்டார்ச் மாதிரி இருக்கக்கூடிய பாலிசாக்ரைட்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்றதுக்காக யூஸ் ஆகக்கூடியது. ஸோ டைஜஸ்டண்டா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஆல்கால் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் மெட்டீரியல் ஃபெர்மெண்ட் பண்றதுக்காக ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டயஸ்டேஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஸோ சர்வீசியா ஃபெர்மெண்டம் அப்படிங்கிறது தான் இது வந்து இன்னொரு சினானிம்ஸ். ஸோ பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தோம்னா யூனிசெல்லார் ஃபங்கல் ஆர்கானிசம் சாக்ரோமைசிஸ் செர்வீசியே அப்படிங்கிறது தான் இதோட பொட்டானிக்கல் சோர்ஸ். இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யூனிசெல்லார் ஃபங்கல் மைக்ரோ ஆர்கானிசம் சாக்ரோமைசிஸ் செர்வேசியே அப்படிங்கிறது தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்ரோமைசிடிசியே தான் ஃபேமிலி. ஸோ கான்ஸ்டுவன்ஸ்ன்னு பார்த்தா அப்படின்னோம்னா இன்வெர்டேஸ் மால்டேஸ் டயசிஸ் இது மாதிரி என்சைம் எல்லாம் அந்த பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமா அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்தையும் என்ன பண்ணும் ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கும். ஸோ ஃபெர்மெண்டேஷன் இண்டஸ்ட்ரியில் ஈஸ்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பேக்கிங் இண்டஸ்ட்ரியிலே அதே மாதிரி தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு மேனுஃபேக்சர் ஆஃப் பீர் ஆல்கஹால் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெட்டீரியல் அது விஷயங்கள் எல்லாத்தையுமே மெட்டபலைஸ் பண்ணி ஆல்கஹாலிக் ப்ராடக்டாக மாற்றும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன்கிரியாட்டின். பேன்கிரியாட்டினுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பேன்கிரியாட்டிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் சோர்ஸ்ல ஆக் மாதிரி இருக்கக்கூடிய அனிமல் சோர்ஸ்ல இருந்து பேன்கிரியாஸை கல் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பேன்கிரியாட்டின் அப்படிங்கிறது. பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து அப்படின்னா சஸ் காராஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல அனிமல் ஸ்பீசிஸ். ஸோ இதுல இருந்து அனிமல் ஸ்பீசிஸ் தான் மேஜர். அதுல இருந்து பேன்கிரியாஸ் எடுத்து அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடியது. ஃபேமிலி வந்து போவிடே ஆர் சுடே அப்படிங்கிற மாதிரி உள்ளது. பெப்டிடேஸ் என்சைம் தான் மேஜர். ரெனின் கிளாட்டிங் என்சைம் பெக்டேஸ் கிறிஸ்லைன் பெப்பாயின் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மேஜர் பேன்கிரியாஸ் வந்து என்ன பண்ணோம்னா எப்போ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம் வந்து செக்ரீட் பண்ணலையோ சில பேருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்சைம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டைஜஸ்டிவ் பர்பஸுக்காக. ஸோ இப்போ பேன்கிரியாஸ் வரக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வருமா இன்சுலின்லாம் வருமானு கேட்டால் வராது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸுக்காக மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ மொத்தம் 4 என்சைம்ஸ் பெப்பாயா டைஜஸ்டிஸ் அண்ட் ஈஸ்ட் அண்ட் பேன்கிரியாட்டின். ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக வேற விஷயங்கள் பார்க்கலாம். பாய்.